ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம். குருபகவான் மேற்கே மறைகிறார். பலன்கள் காணலாம். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் குரு. தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே, அதாவது ராசிக்கு அஷ்டமத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குருபகவான் ராசி அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக அடுத்த 30 நாட்கள் தனுசு ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது பயண போக்குவரத்தில், வண்டி வாகனங்களில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்கன்னா சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, காவல் நிலையம் என்று போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். தனுசு ராசியின் அதிபதி குரு 8வது வீட்டிலே அஸ்தங்கமாக செல்லும்போது உங்களை சோம்பேறியாக்கிவிடும். நீங்கள் 2 டிகிரி 3 டிகிரி உயர்கல்வி படித்திருந்தாலும் சரி, இதுவரை சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சிருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் இவர் என்னப்பா இப்படி சோம்பேறியாக இருக்கிறாரு, உங்களை குடும்ப நபர்களும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, உங்களை குரு அஸ்தங்கமாக செல்லும்போது சோம்பேறி பட்டத்தை ஏற்படுத்திவிடும். குரு அஸ்தங்கமாக செல்லும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதியே குரு தான். அதாவது சுகஸ்தானாதிபதி குரு. குரு 8ஆம் வீட்டில் நின்று 4வது வீட்டை பாரு செய்கிறார். 4ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது தாயாரிடம் உங்களுக்கு சண்டை சச்சரவு வரலாம், அல்லது உங்கள் அம்மா பேச்சை நீங்கள் கேட்காமல் செயல்படலாம். இந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சண்டை சச்சரவு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அல்லது உங்கள் அம்மாவால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். 4ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து, சொத்துக்கள் சார்ந்து, ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் சார்ந்து இந்த காலகட்டத்தில் செலவுகள் உண்டாகலாம். 4ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் சுக போகமில்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இந்த கால நேரத்தில் தனுசு ராசி என்பர்கள் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். சுகத்தை தேடி பணத்தை விரயம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் ஏற்படும்.
உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் காடு இருக்குது, நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, மாடி வீடு இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னாலும் அதன் வழியில் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி இந்த 30 நாட்கள் குறையும். 4ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தனுசு ராசி என்பர்கள் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. 4ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் செல்லும்போது இப்போ மற்றவர்களிடம் சண்டை போட்டாலும் சரி, அடிதடி பட்டுக்கலாலும் சரி, காவல் நிலையம் கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் ஒரு மாதம் 2 மாதம்னு ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும். அதனால் உஷாராக இருங்க. தனுசு ராசிக்கு குருபகவான் அஸ்தங்கமாக செல்லும்போது உங்களுடைய தந்தையார் மிக பலமாக இருப்பார். ஏன்னா 9ஆம் அதிபதி குரு தான் அஸ்தமனத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் தந்தையார் மிக பலமாக இருப்பார். தனுசு ராசி என்பர்கள் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு, உங்களுடைய அப்பா ஐடியா ஆலோசனை கேட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுறது, உங்கள் அப்பா பேச்சை கேட்காமல் நீங்களே செயல்படுவது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ராசி அதிபதி 8வது வீட்டிலே மறைந்து அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நேரம் சரியில்லை அப்படின்னா மரணம் வரைக்கூட உங்களை கூட்டி செல்லும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா உள்ளூர் ஜோதிடரிடம் போய் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. குருபகவான் 8வது வீட்டிலே செல்லும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பணப்பிரச்சனை வரலாம். ஒரு சிலர் தங்க நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கலாம். இப்போ கடன் வாங்கலாம். உங்களுக்கு பணப்பிரச்சனை இந்த 30 நாட்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசி அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது நீங்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிதானம் இருக்காது, நல்ல அறிவு சிந்தனை இருக்காது. அதனால் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று தனுசு ராசி என்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் செயல்படுங்க. உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது குரு அஸ்தங்கமானால் கண்டிப்பாக தோஷம் என்பது 100% உண்டு. அதனால் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும்போது தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது இந்த காலகட்டம் இந்த 30 நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போதும் சண்டை சச்சரவு இல்லாதையும் இந்த 30 நாட்களை பார்த்து கொள்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.